ஹாய். உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து நல்லா கரெக்ட்டான ஃபோட்டோஸ்லாம் எடுப்பீங்க. நெறைய உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது பிடிக்கும். அட்லீஸ்ட் நெறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா, நானே பார்த்துருக்கேன். ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுட்டு எல்லா இடத்துலயுமே ஃபோட்டோஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் ஏன் ஃபோட்டோஸ் எடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்க நெனச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபோட்டோஸ் ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்கன்னா, அது வந்து நீங்க வந்து சேல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்க Googleல போயிட்டு இமேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய இமேஜஸ் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எடுத்து யூஸே பண்ணக்கூடாது. பிகாஸ் எல்லா இமேஜுமே வேற யாரோ ஒரு எடுத்தது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டட் இமேஜஸ். அவங்க இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணாலோ, வேற ஏதாச்சும் அவங்க இமேஜஸ் நம்ம எது பண்ணாலும் சரி, அவங்க நம்ம மேல கேஸ் போடலாம். ஸோ என்னோட இமேஜ் அப்படின்னு நான் வந்து ஒரு இதுவ வச்சு நான் கூகுள்லயோ எதுலயோ நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, அதுக்கு நான் வந்து உங்க மேல கேஸே ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஒரு இமேஜ் அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒர்த் இருக்கு. ஸோ ஓகே, எனக்கு வந்து நெறைய ஃபோட்டோஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, இப்போ பார்க்குறீங்களே இந்த ஸ்க்ரீன்ல, இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்க்கு போயிட்டு நீங்க உங்களோட ஃபோட்டோஸை சேல் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ கான்சியர்ஜ் இந்த .com உள்ள போயிட்டு பார்க்கும்போது, நீங்க வந்து உங்களோட வொர்க் எல்லாத்தையுமே சேல் பண்ணலாம். ஸோ இந்த வொர்க் நான் செல் பண்றேன். சரி, என்னோட ஃபோட்டோஸை நான் உள்ள போடுறேன். இதை யாரு வாங்குவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இந்த ஒரு இப்போ சப்போஸ் இங்க இருக்கு பார்த்துக்கோங்க ஒரு ஃபோட்டோ. இதை நான் வந்து ஒரு பெட் வந்து நான் ஒரு பெட் கம்பெனி வச்சிருக்கேன். என்னோட பெட் கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பிங் தூங்குற மாதிரி ஒரு லேடி தேவை. இதை நான் ஆக்சுவலா வந்து போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு லேடியை யூஸ் பண்ணேன்னா அது எனக்கு எவ்வளோ காசு செலவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $75. ஓகே, நான் இதை போயிட்டு வாங்குறேன்னா நான் இதை போய் $75 வாங்கிட முடியும். ஸோ இந்த மாதிரி தான் யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் திருட்டுத்தனமாக டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. நிறைய அந்த வளர்ந்த கண்ட்ரீஸ்ல. நம்ம கண்ட்ரீஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம பாட்டு வச்சுக்கிறோம். பட் அது வந்து பெரிய தப்பு யூஎஸை பொறுத்த வரைக்கும். எந்த நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தப்பு. மற்றவங்களோட ஃபோட்டோஸையோ வேற எது எடுத்து நம்ம ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து டிஜிட்டல் திருட்டுன்னே சொல்லுவாங்க. அதை அப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு வந்து என்னோட புக்கு கவரோ எதுலையோ ஒன்று போட்டாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஃபோட்டோஸை நான் வேணும்னா நாங்கள் $50 கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஷாப்பிங் விளம்பரம் நான் கிரியேட் பண்ணணும்னா இதுக்கு வந்து நான் $50 கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் தான் நம்ம எடுத்து விற்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் தேவையில்லாமல் உங்களோட பூ கூட ஃபோட்டோஸ் கூட சிலவங்க வாங்குவாங்க. பட் சின்ன சின்ன தேவையில்லாமல் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. நம்மளோட ஃபோட்டோ நம்மளே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம மூஞ்சி யார் வாங்க போறா பார்த்து. ஸோ அதெல்லாம் இருக்குது. நீங்க அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வித்தீங்கன்னா வாங்க முடியாது. எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து விற்கிறாங்க, நிறைய ஃபோட்டோஸ் போகுது அப்படின்னு நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலே தெரியும். அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் உங்களால எடுக்க முடிஞ்சுதா? ஃபோட்டோஸ் மட்டும் இல்லைங்க, இதுல போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, எதை வேணா நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகே, வீடியோ எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்போஸ் என்னோட யூடியூப் சேனலுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும். அது வந்து உங்களோட நீங்க வந்து அந்த வீடியோ போடும்போது அந்த இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருந்ததுன்னா நான் அந்த கூட வாங்கிட்டு என் நேமை போட்டுக்குவேன். இந்த மாதிரியான சில விஷயத்துக்காக நான் அந்த வீடியோஸ் எல்லாம் வாங்குவேன். ஸோ இது ஃபோட்டோஸ்ல மட்டும் நிக்கல, வீடியோஸுக்கும் பொருந்தும். ஸோ இதை செல் பண்ணுறதுக்குலாம் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெப்சைட் தான் ஃபோட்டோ கான்சர்ஜ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்டாக் ஃபோட்டோ. இந்த ஐஸ்டாக் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட் டைப் பண்ணாங்கன்னா செல் ஸ்டாக் ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஜாயின் அவர் கம்யூனிட்டி, அப்ளை பி ஏ கான்ட்ரிபியூட்டர், சப்மிட் சாம்பிள்ஸ் ஆஃப் யோர் ஒர்க், அவ்வளோதான். போட்டுட்டு நீங்கள் பாட்டுட்டு இருக்கலாம். உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து இவ்வளோ நான் என்னோட ஃபோட்டோக்கு வந்து விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சப்போஸ் இதுலேருந்து யாராச்சும் அதை வாங்கினாங்கன்னா நமக்கு அதுலேருந்து காசு வரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு தெரிஞ்சுக்கலாம். அபவுட் த ராயல்ட்டி ஷெட்யூல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐ கெட் பெய்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து படிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கண்ட்ரீஸில் இருக்குது இந்த இது. ஸோ எந்த கண்ட்ரீஸ்லேருந்து சப்போஸ் ஒன்று வாங்கினா கூட உங்களுக்கு வந்து நிறைய காசு அதுலேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு ஃபோட்டோஸ் உங்களால் எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து நல்ல ஃபோட்டோஸ் போட முடியுதோ அதுலேருந்து உங்களால் காசு பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் டைம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறேன், மை அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து போய் பார்த்தோன்னா இந்த FTP அப்லோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் அப்லோட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு வந்து இது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எவ்வளோ யார் டவுன்லோட் பண்ணுறாங்களோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மை ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸில் தான் இருக்குது. நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம்னா நமக்கு யாராச்சும் வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக் ஸ்டாக் ஃபோட்டோ. இதில் எல்லாத்தையுமே போயிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்று மட்டும் என்ன உங்களுக்கு மைண்டில் இருக்கணும்னா, இதில் போட்ட ஃபோட்டோஸையும் மற்றதுலையும் போய் போடக்கூடாது. ஒன்றுத்துக்கும் நீங்கள் யூனிக்கான ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீனோட இது சம்மர் வெக்கேஷனு, பிக் ஸ்டாக் ஃபோட்டோஸ், இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் நம்ம வால்பேப்பராக வச்சுருப்போம். பட் இதெல்லாம் வந்து வாங்கி தான் வால்பேப்பராக வைக்கணும் அப்படின்ற ஒரு ரூலே இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெக்டார் இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது,
நம்ம என்ன பண்ணாலும் அதை வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. ஸோ என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி எல்லாம் வாங்குவாங்க. எல்லாமே ஒரு ரிசர்ச் தாங்க. ஜஸ்ட் நீங்க போயிட்டு ஃபைண்ட் பண்ணுங்க, நெட்ல வந்து என்ன மாதிரியான போட்டோஸ்லாம் அதிகமா விற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப் ஆர்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிபிடி ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ற கிளிப் ஆர்ட்ஸ், அதை கூட நம்ம கிரியேட் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட போட்டோஸ், வீடியோஸ், இந்த நான் கொடுத்த வெப்சைட்ஸ் மட்டுமே இல்லாம பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுலலாம் ஜஸ்ட் போயிட்டு நீங்க உங்களோட அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அதுல எல்லாத்தையுமே உட்காந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. யாரோட ஹெல்ப்பும் வேணாம் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாரோட இன்ஃபர்மேஷன்ஸுமே வெப்ல இருக்கு. போங்க, உட்காந்து படிங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இங்கிலீஷ் புரியலையா, டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, கூகுள் டிரான்ஸ்லேட்டர், அதுல கன்வெர்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சதுனாதான் நம்ம வந்து ஆன்லைன் அப்படின்றது வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலலாம் நான் போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறேன்ப்பா. இந்த மாதிரி இதுலலாம் நிறைய போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி போட்டோஸ் அப்லோட் பண்ணது எல்லாத்தையுமே நம்மளோட போட்டோஸ் எல்லாமே இதுல வரும். அந்த டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு சோஷியல் மீடியால ஒரு வெப்சைட் ஒரு கிரியேட் பண்ணுங்க. அதுல இருந்து எல்லாரையும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்க சொல்லுங்க. ஏன் எவ்வளவு பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட தலைவர் அப்படின்னு ஒரு படம் வந்தாச்சா ஒரு 120 ரூபாய் டிக்கெட்டை போய் கொடுத்து வாங்கி பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம அவங்க கூடவே இருக்கிறோம். அவங்க கிட்ட தான் நீங்க போயிட்டு உங்க ஹெல்ப் கேட்கணும். கண்டிப்பா அவங்களாம் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட வேலையை வந்து நம்ம புஷ் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு இது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த கிளிக் ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒன்று விற்க ஆரம்பிச்சுனாலே போதும், நம்மளோட பொட்டன்ஷியலை வந்து அந்த வெப்சைட் கண்டுபிடிச்சிரும். ஸோ வந்து இவங்களோட இது நல்லா விற்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட போட்டோஸ் வந்து டெலிபரேட்டா அது எல்லாருக்குமே வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கும். இதுல இருந்து நம்மளுக்கு நிறைய லாபம் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வெறும் போட்டோகிராஃபி அப்படின்றது வந்து ஹாபி மட்டும் இல்லாம நம்மளோட போட்டோஸையும் நம்ம வந்து விற்க முடியும் அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ வேற ஒரு விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.